எம்ஜிஆர் சண்டையிடும் போது வில்லனை முதுகில் குத்துவதோ அல்லது அவன் ஆயுதம் இல்லாமல் நிராயுதபாணியாக இருக்கும் போது தாக்குவதோ கிடையாது. 1001 படத்தில் நம்பியார் எம்ஜிஆரின் குத்துவாளை அவர் இடுப்பிலிருந்து பிடுங்கிக் கொண்டு சண்டை செய்யும் போது எம்ஜிஆர் அதை நம்பியாரிடமிருந்து தன் நீண்ட வாளால் தட்டி பறித்துவிட்டு, நீ உன் குத்துவாளை எடுத்துக்கொள், இது என்னுடையது என்பார். அதன் பின்பு அச்சண்டை ஒரு பெரிய வாள் ஒரு குத்துவாள் என சமபலத்துடன் தொடரும். படகில் மனோகருடன் எம்ஜிஆர் சண்டையிடும் போது நம்பியார் விஷம் தோய்ந்த கத்தியை மனோகரின் முதுகில் விடுவார். அப்போது முதுகில் தாக்கிறாயே, நீ எல்லாம் ஒரு ஆண்மகனா என்று நம்பியாரை கண்டிப்பார். எம்ஜிஆர் படங்களில் பெண்கள் வில்லன் கூடத்திலிருந்து தொல்லை கொடுத்தாலும் அவர்களுடன் அவர் நேரடியாக மோதுவது இல்லை. மகாபாரதத்தில் சிகண்டி பீஷ்மர் கதையில் சாராம்சமே இதுதானே. பெண்ணை அடிப்பது தவறு என்பதால் நவரத்னம் படத்தில் குமாரி பத்மினி எம்ஜிஆருடன் மோதும் போது அவர் விலகிக் கொள்வார். குமாரி பத்மினி பொத்பொத்தென்று கீழே விழுந்து அடிபட்டு சோர்வடைவார். பிறகு எம்ஜிஆர் அவரை கட்டி போட்டு விடுவார். அதுபோல இதே கணியின் மெயின் வில்லி ராஜசுலாசனிடம் இருந்து உண்மைகளை வரவழைக்க பெண் போலீசார்களை பயன்படுத்துவார். எம்ஜிஆர் வில்லியின் அடியாட்களுடன் நேருக்கு நேர் மோத சிதம்பரம் அருகே உள்ள ஒரு மண் திட்டையில் கப்பல் போல செட் அமைத்து சண்டை காட்சிகள் எடுத்தார். அந்த மேடு இன்றும் எம்ஜிஆர் மேடு என்று அழைக்கப்படுகிறது. எம்ஜிஆர் தன் படங்களில் வில்லன் நடிகருடன் சண்டை முடிந்த பிறகு ஓரிரு படங்கள் தவிர மற்றவற்றில் அவர் அவனை கொல்வது கிடையாது, அவனை ஊனப்படுத்துவதும் இல்லை. அவன் செயல்பாட்டை மட்டும் முடக்குவார். பல படங்களில் கட்டி போட்டுவிட்டு போலீசுக்கு தகவல் கொடுப்பார், அல்லது அந்த நேரத்தில் போலீஸே வந்துவிடும். புத்திமதி கூறுவதாகவும் வில்லன் திருந்தி மன்னிப்பு கேட்பதாகவும் சண்டையின் முடிவாமையும். பல படங்களில் வினை விதைத்தவன் வினையறுப்பான் என்ற சொல்லுக்கேற்ப வில்லன் அவன் செய்த தீய செயல்களுக்கு அவனே பலியாகி விடுவான்.